பகுதியில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு ஊர்வலம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் மேலும் 20 பேர் காயமடைந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருப்பதாக கூறப்பட்டாலும் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியது. 2023 ஆண்டு இஸ்ரேல் மற்றும் காசா இடையே தொடங்கிய போர் 2025 ஆண்டு வரை நீடித்தது. இந்த போரில் 72,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மற்றும் 2,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் உட்பட 74,000 பேர் கொல்லப்பட்டனர். இச்சூழலில்தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டால் எகிப்தில் கையெழுத்தானது. இதன் மூலம் இஸ்ரேல் காசா இடையேயான போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. எனினும் காசா மீது இஸ்ரேலின் தாக்குதல் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் நேற்று காசாவின் மத்திய பகுதியில் உள்ள நுசைராத் அகதி முகாமில் ஏற்கனவே இஸ்ரேலின் தாக்குதல் ஒன்றில் உயிரிழந்த பாலஸ்தீனரின் இறுதிச் சடங்கு ஊர்வலம் நடைபெறுவதற்காக ஏராளமானோர் திரண்டிருந்ததாகவும் அப்போது மக்கள் கூட்டத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அங்குள்ள மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் உட்பட குறைந்தது 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அச்சமும் நிலவுகிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பின் உறுப்பினர்களையே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பொதுமக்கள் உயிரிழந்ததாக வெளியான தகவல்களையும் ஆய்வு செய்து வருவதாக கூறியது. போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக கூறப்படும் நிலையிலும் காசாவில் தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள் சர்வதேச அளவில் கடும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. மனிதாபிமான நெருக்கடி மேலும் தீவிரமடைந்து வருவதாக பல்வேறு சர்வதேச அமைப்புகள் எச்சரித்து வருகின்றன.